அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். அ அக்னி நட்சத்திரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருது. உங்களுக்கு நான் டேட்டே போட்டிருக்கேன் தம்ப்நெயில்ல. அ எப்போ அக்னி நட்சத்திரம் வந்தாலுமே, அக்னி நட்சத்திரத்தினுடைய தொடக்கத்திலேருந்து அந்த அக்னி நட்சத்திரத்தோடைய முடிவுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அது வரைக்கும் நம்ம சிவனை டெய்லி 1008 முறையோ அல்லது 108 முறையோ ஓம் நம சிவாய சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம், எப்படி நெற்றி பொட்டுல நடுவில் வச்சு வணங்குறதுன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கி பார்த்து இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, அந்த அக்னி நட்சத்திரம் தொடங்குற சமயத்தில் அன்றைக்கி பூசம் நட்சத்திரம் மாலை 6:20 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அப்போ பூசம் நட்சத்திரம்னாவே நான் உங்களுக்கு ஏறக்குறைய 9 பேர் சொல்லியிருக்கேன். அதில் 10ஆவதாக நம்ம சிவனை நினைக்கலாம். இல்லை முதல் நம்பர் 1ல் சிவனை வச்சாலும் ஆக மொத்தத்தில் மொத்தம் 10 பேர் வருவாங்க. 2வது சிவனுன்னா 1, சூரியன்னா 1, இதெல்லாம் 1. சூரியன்ன்றது தான் உங்களுக்கு அக்னி நட்சத்திரம்ன்றதே. அக்னி நட்சத்திரம்ன்றதே சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கின்ற அந்த தொடங்குகின்ற சமயத்தில் முகூர்த்த நாள் இருக்கும். இருந்தாலும் நிறைய நாள் நிறைய பேர் அந்த அக்னி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பாங்க. அதுக்கு மெயின் காரணமே அது சுபம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அக்னி நட்சத்திரத்தில் தீட்சண்யத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டாலுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக ஏசி போட்டு வைக்க முடியாது. அதனால் வேண்டி தான் உங்களுக்கு சொல்கிறத தவிர உண்மையிலே சில இப்போ மார்கழி மாதத்துலலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு அக்னி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு அது இதுவாக கிடையாது. அந்த தீட்சண்யத்தை நம்மளால் சமாளிக்க முடியாதுன்றதுனால வச்சது தான். ஆனால் அது சிவனுக்கு மிக உரிய ஒரு சிவனை வணங்குவதற்கு அந்த சூரியன்ன்றதே சிவன் தான். அதை நம்ம இன்னும் அதிகமாக பூமியை நோக்கி அந்த சூரியனுடைய கதிர்கள் வருகின்ற சமயமாக இருக்கிறது. அப்போ அந்த தொடங்குகிற நாள் அன்றைக்கி நம்ம சிவனை 1008 முறை சொல்லிட்டு கூட டெய்லி அந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வரைக்கும் டெய்லி 108 முறை ஓம் நம சிவாய சொல்லலாம். ஆனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்து உங்களுக்கு பூசம் நட்சத்திரமும் இருக்கிறதுனால ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 9 பேரை சொல்லி நெல்லிக்காய் வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். அது யார் யாருன்னா ஸ்ரீரங்கநாதர், சமயபுரம் மாரியம்மா, பழனி முருகர், இடும்பன், அகஸ்தியர், ஓங்காரக்குடியில் அரங்கநாதர், வள்ளலார், திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணியம்மா, ஐயா வைகுண்டர், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் ஏறக்குறைய ஒரு 6 மாதம் 7 மாதம் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த பூசம் நட்சத்திரம் வர்ற அப்போல்லாம் உங்களுக்கு நினைவில் நல்லா பதிஞ்சிடணும் அப்படின்னு. அப்போ நான் தொடர்ந்தே போட்டிருந்தேன். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, இதிலிருந்து ஆரம்பிக்கும், கிருத்திகையிலிருந்து ஆரம்பிக்கும். கிருத்திகையிலிருந்து ஆரம்பித்து ஆயில்ய நட்சத்திரத்தில் முடியும். உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம்னா கிருபானந்த வாரியார்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் பூசமில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பூசமுக்கு மறுநாள் ஆயில்யம் வருது. ஆயில்யம்னாவே நம்ம கிருபானந்த வாரியாரை கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஏன் நான் அந்த பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி மட்டும் அந்த 9 பேர் சொன்னேன்னா, கிருத்திகையில் முருகன் வருவார். அதுக்கப்புறம் ரோகிணி இவர் கண்ணன் வருவார். அதே மாதிரி லைனாக போகும். அது திருவாதிரை, புனர்பூசம் அதெல்லாம் வரும். திருவாதிரைனா நம்ம இடைக்காடர் கும்பிடலாம், புனர்பூசம்னா நம்ம கனகம்பட்டி ஐயாவை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வரும் எல்லாமே. அதில் பூசம் வரும். அந்த பூசம் அன்னைக்கு மட்டும் 9 பேர். ஏன்னா பழனியில் இருக்கிற முருகர் தைப்பூசம் அன்னைக்கு தான் அவர் பழனி முருகர் இதானது அப்படின்றது ஒன்று, கடவுள் நிலை அடைந்ததுன்றது ஒன்று. அதோட அந்த பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் அகஸ்தியருக்கு இந்த இடும்பனுக்கெல்லாம் இடையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு தான் சிவகிரி சக்திகிரின்னு 2 மலை மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அதை இடும்பனான்னு நினச்சி முதல்ல இடும்பனை கும்பிட்டுட்டு முருகர் படத்தை பின்னாடி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி 2 மலை மாதிரி வரைஞ்சி அது இடும்பனா நினச்சி வச்சுங்க. உண்மையிலே பழனி கோயிலில் முன்னாடி இடும்பனுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டி அங்கே ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு என்னை கும்பிட்டான்னா அவங்களுக்கு பலன் அதிகம்னு முருகரால் சொல்லப்பட்டது. ஏன்னா இடும்பனுக்கும் முருகருக்கும் ஒரு சின்ன சண்டை மாதிரி நடந்து அப்புறம் இடும்பனையே அவருடைய வாயில் இதுவாக வச்சு துவார பாலகர் மாதிரி வச்சுக்குவாங்க பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி ஒரு குட்டி கோயிலே இது பண்ணி ஏற்படுத்திக்கு. ஏன்னா இடுமனே கேட்டது அது அவர்கிட்ட. அந்த சண்டை நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மலைகள் 2 மலையையும் நீ இது மாதிரி காவடி மாதிரி வச்சு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்வார். அந்த அப்போ தான் அந்த காவடி எடுத்துன்னு போகிற பழக்கமே 2 காவடி மாதிரி தூக்கிட்டு போகிறதுன்னு. அந்த அகஸ்தியர் அந்த பூசம் நட்சத்திரம், அந்த இது தைப்பூசம் அது கூட எல்லாம் சம்மந்தப்படுறாரு. அதனால் அகஸ்தியர்னு சொல்லியிருந்தேன். அகஸ்தியருக்கு நீங்கள் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. வள்ளலாரும் தைப்பூசம் அன்றைக்கி தான் ஜீவசமாதி ஆனவர். அதனால் வள்ளலாருக்கு நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிங்க வள்ளலாருக்காக. ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அதுக்கு முன்னாடியோ ஜீவசமாதி ஆனவர். அதனால் அவருக்கு
பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி தான் அவரும் போனார். அதனால் அவருக்கு வந்து மட்டும் எழுதி வச்சுங்க ஒரு சின்ன அட்டையில், ஓங்காரக்குடியில் அரங்கநாதர்னு. இவங்க 9 பெரிய செட்டாக இருக்கணும். அதில் இதே தைப்பூசம் அன்னைக்கு ஸ்ரீரங்கம் எல்லாரும் தைப்பூசனாவே முருகர் தான் நினைக்கிறீங்க. ஆனால் அதே சேம் டேவில் தான் நான் எப்பவுமே முருகரும் பெருமாளும் ஒன்றா வச்சு பார்க்கணும். ஒரே நாளில் சனிக்கிழமை பார்த்து சஷ்டியும் சனிக்கிழமையும் சேர்ந்து தானா, கிருத்திகையும் சனிக்கிழமையும் சேர்ந்து தானா, ஏகாதசியும் சஷ்டியும் கிருத்திகை சேர்ந்து தானே, பெருமாளும் முருகரும் சேர்த்து அற்புதம் சொல்லிருப்பேன். அந்த மாதிரி அந்த பழனி முருகர்ன்றது அந்த தைப்பூசம் விஷயம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அதே தைப்பூசம் சமயத்தில் தான் ஸ்ரீரங்கநாதர் வந்து அண்ணன் தங்கச்சி சமயபுரம் மாரியம்மாவுக்கு வந்து சீர்வரிசை போகும். 10 நாள் பச்சைப்பட்டி விரதம் இருக்குது வந்து இப்போ இந்த மாதத்தில் வரும், அது பச்சைப்பட்டினி விரதம் இருக்குது. ஆனால் அந்த தைப்பூசம் சமயத்தில் அந்த அம்மாவுக்கு சீர்வரிசை ஸ்ரீரங்கநாதர்கிட்ட போகும். முதல்ல அங்கேயே தான் இருந்தாங்க அந்த அம்மா, வைஷ்ணவி தேவியா. அப்புறமா அந்த அம்மா உலகத்துக்காக நான் வந்து பட்டினி விரதம் இருந்து, அப்போ உலகமே கொரோனா மாதிரி ஒன்று வந்தது, அதுக்காக உலகத்துக்காக நான் பட்டினி இருந்து நான் அந்த நோய் அந்த பெரியம்மைன்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அதுக்கும் முன்னாடி அந்த அம்மைன்னே உலகத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்தது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த நோயை நான் இது பண்ணுறதுக்கு தான் போகிறேன். அதனால தான் அம்மா வருது, வேப்பிலை போகிறது, அது கும்புறது தானே அதுக்கு காரணம். அதுக்கு கடவுளாக மெயினாக ஃபஸ்ட்டு தெருவாக அந்த மாரியம்மாவும் இவங்களும் கிடையாது. முதல்ல அந்த அம்மைக்கு நிவாரணமாக நான் போய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கநாதர் அந்த அம்மாவனுடைய அவருடைய தங்கச்சி சமயபுரம் மாரியம்மா அங்கேருந்து போய் சமயபுரத்தில் நான் தனியாக எங்கள் கோயில் அமைச்சிக்கிட்டு தனியாக நான் விரதம் வந்து தனியாக நான் உலகத்தில் இருக்கிற அந்த நோயை காப்பாற்றுறதுக்கு இந்த வெப்பத்தினால் வருகின்ற அந்த உஷ்ணம் சம்மந்தமான அதுலேயும் மெயினாக அந்த அம்மைன்ற இதுவே வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போகிறேன் அப்படின்னு இருந்தது. அந்த தைப்பூசம் சமயத்தில் அந்த சமயபுரம் மாரியம்மா தங்கச்சிக்கு ஸ்ரீரங்கநாதர்கிட்டேருந்து சீர்வரிசை போகும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, யாருக்காவது குழந்தை வர வேணும்னா, குழந்தை பிறக்குது நாள் தள்ளி போயிருந்தா, நீங்கள் ஒரு ஏழை பெண்மணியை கூட்டின்னு வந்து வச்சு அதுக்கு இதெல்லாம் ஏழை பெண்மணி, வெறும் பெண்மணியில் ஒரு ஏழை ப்ரெக்னென்ட் ஆகிற பெண், அவங்கள கூட்டின்னு வந்து நீங்கள் வந்து வளைக்காப்பு மாதிரி ஒரு சேரில் உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, அது இல்லாமல் ஒரு ஏழைங்க ஒரு 3 பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு வளைக்காப்பு அண்ணன் வீட்டில் பண்ண மாதிரி உங்கள் வீட்டை ஸ்ரீரங்கநாதர் வீடாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இவங்களை ஸ்ரீரங்கநாதர் முன்னாடி சமயபுரம் மாரியம்மா வச்சுங்க படம் வந்து தானே, இல்லைனா வீட்டில் எந்த அம்மன் இருக்குதோ அவங்கள சமயபுரம் மாரியம்மா நினச்சி வச்சுங்க. எந்த பெருமாள் படம் இருக்குதோ அது ஸ்ரீரங்கநாதராக நினச்சி வச்சுங்க. அதே மாதிரி முருகர் படத்தை வைங்க, அதுக்கு முன்னாடி இடும்பனுக்கு மட்டும் 2 மலை மாதிரி வரைஞ்சி அதுக்கு நடுவில் சும்மா இடும்பன் மாதிரி ஒரு இது மாதிரி போட்டு வச்சுங்க. இடும்பன் சும்மா எழுதிட்டு 2 பக்கம் மலை மாதிரி சிவகிரி சக்திகிரின்னு வச்சுக்கோங்க. அகஸ்தியருக்கு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அகஸ்தியரே ஜெயம், அகஸ்தியரே சத்தியம், அகஸ்தியரே ஆனந்தம், லோபமுத்திரை அம்மா துணை, கங்காதேவி அம்மா துணைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா 2 பூ போட்டுருங்க அதில், அகஸ்தியருக்கும் லோபமுத்திரை அம்மாவுக்கும் அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் ஓங்காரக்குடியில் இருங்க தான் எழுதுறீங்க. அது திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டிய அம்மணி அம்மாவும் பூச நட்சத்திரம் அன்றைக்கி தான் ஜீவசமாதியானாங்க. அதுக்கப்புறம் வள்ளலாருக்கு விளக்கு. ஐயா வைகுண்டருக்கும் பூச நட்சத்திர சமயத்தில் தான். ஐயா வைகுண்டர்னா பல முறை நான் என் வீடியோக்குள்ளே திரும்ப சொல்லியிருக்கேன், ஒரு தாமரை அது மேலே திலகம் வரும். ஆனால் நீங்கள் அது வந்து தாமரை போட்டுட்டு அந்த திலகம் மாதிரி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு தாமரை பூ கூட வச்சுக்கலாம், இல்லைனா வெறும் ஐயா வைகுண்டனே ஒரு தாமரைப்பூ பேப்பரில் வரைஞ்சிட்டு கூட ஐயா வைகுண்டர்னு தாமரைப்பூ அது மேலே திலக மாதிரி வரைஞ்சிட்டு ஐயா வைகுண்டர் வரைஞ்சி வச்சுக்கலாம். அது இவங்க மொத்த பேரையும் ஒரே செட்டாக வச்சு பூசம் நட்சத்திரம் வர்றப்பெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கும்பிட்டுட்டு எல்லாரையும் 108 முறை போற்றி சொல்லிவிட்டு 9 நெல்லிக்காய் வச்சு கும்பிட்டா போதும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி நீங்களுக்கு விருப்பம் வந்து அந்த பூசம் அன்றைக்கி அது வரதுனால அவருக்கு அதையும் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தையும் பண்ணிவிட்டு அது கூட சிவனை 1008 முறை ஓம் நம சிவாய நெத்தி போட்டுக்கு நடுவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் தம்ப்நெயில்ல, அதே தான் அந்த கழுத்தை சுற்றி இருக்கின்ற பாம்பு, அந்த புலித்தோல், அப்புறம் அந்த ஜடாமுடி, ருத்ராட்சம், அந்த பிறை நிலா, இது இல்லாமல் இங்கே இல்லாதது நாகலிங்கம் பூ, அப்புறம் வந்து பனிப்பாறை கூட பின்னாடி இருக்குது பாருங்கள், அது கூட நெத்தி போட்டுக்கு நடுவில் கொண்டு வர வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சிவன் சங்கர் தியானம்னு ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். அதில் ஒரு 6-7 பார்ட் இருக்கும். அதில் இந்த பின்னாடி இருக்கிற பனிமலைகள்லேருந்து கழுத்தை சுற்றி இருக்கிற பாம்பு, உடுக்கை, சூலம், தலையிலிருந்து வழிந்து ஓடுகின்ற கங்கை நதி, சடாமுடி, இது எல்லாமே வரும் உங்களுக்கு. கமண்டலம், இது மொத்தமே வரும். இதில் எல்லாமே உங்களுக்கு பனிப்பாறையிலேருந்து மொத்தமே இந்த தம்ப்நெயிலே இருக்குது. இது மொத்த விஷயத்தையுமே வந்து அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு நீங்கள் 1008 முறை சொல்லணும். இந்த சிவனை அப்படியே முகத்தை பார்த்துக்கிட்டே உங்கள் செல்ஃபோனில் கூட ஒரு சிவனுடைய இந்த மாதிரி ஒரு சிவனுடைய இது எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கண்ணில் பார்த்துட்டு கிரகிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு நெத்தி போட்டுக்கு நடுவில் வர வச்சு நான் சொல்கிற இத்தனை விஷயம் வந்தாகணும். அந்த சூலம், உடுக்க, பிறை சந்திரன் தனித்தனியாக இல்லை, இப்படி மொத்தமாக சேர்ந்த மாதிரி அந்த மொத்த பார்ட்டியை நினைவுபடுத்திக்கிட்டு அதை சொல்லிவிட்டு அப்புறம் 1008 முறை சொன்னீங்கன்னா அதுக்கு பலன் அதிகம். அதுவும் அக்னி நட்சத்திரம் அன்றைக்கி தொடங்குது பாருங்கள், அன்றைக்கி சொல்லுங்கள். அதுலேருந்து
அக்னி நட்சத்திரம் முடிவு வரைக்கும் மற்ற நான் இப்போ சொன்னேனே 9 பேர் அவங்களெல்லாம் சொல்ல தேவையில்லை. அது பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்து வருது. அன்னைக்கு பார்த்து நீங்கள் சிவனையும் சேர்த்து இது கும்பிட்டா அது ரொம்ப ஒரு சக்தியை நீங்கள் உணர்வீங்கன்றதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த அக்னி நட்சத்திரம் முடிவுன்னு வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் டெய்லி 108 முறை ஓம் நம சிவாய. இப்போ இந்த நான் சொன்ன அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு சொல்லணும். அது அப்போ தான் அது ரொம்ப பவர்ஃபுல். அதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் உங்கள் வேண்டுதலை நீங்கள் வந்து 11 முறை சொல்லலாம். மெயின் முக்கிய வேண்டுதலை 11 முறை சொல்லலாம் இந்த அக்னி நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து 3 முறை சொல்கிறதோ 6 முறை சொல்கிறதோ 5 முறை சொல்கிறதோ சொல்லிக்கலாம். 2 முறை கூட சொல்லலாம். 1க்கு மேற்பட்ட முறை கூட சொல்லலாம். அது 2ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2ன்ற சந்திரன் நான் மனம்னு சொல்லிட்டு வருது. அதனால் நீங்கள் 2ன்ற நம்பர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இது நெல்லிக்காய் வச்சு கும்பிட்றது கூட உங்களால் சக்திக்கு முடிஞ்சால் நீங்கள் அன்றைக்கி சிவனை கும்பிட்றீங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு வருது. அது பூசம் நட்சத்திரத்தோடு ஜாயின் ஆகுது இல்லாமல் ஞாயிறுனா சூரியன். அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே சிவனை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் சிவனை இத்தனை வாரங்கள் கும்புறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சிவனை வந்து நீங்கள் அன்றைக்கி இது பண்ணுறீங்க. அதில் உங்களால் முடிஞ்சால் கோதுமையில் ஒரு ஸ்வீட் செய்து வைங்க. அப்படி ஒன்றுமே உங்களால் அதெல்லாம் நேரமே இல்லைன்னா கூட வெறும் நம்ம கோதுமை தோசை பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் நீங்கள் கோதுமை மாவில் கொஞ்சோண்டு வெல்லமோ நாட்டு போட்டு கலந்துட்டு நீங்கள் வந்து அது அந்த தோசையே ஒரு கொஞ்சம் ஸ்வீட் தோசையாக பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அன்றைக்கி அந்த நெல்லிக்காவை முடிஞ்சால் ஒரு 9-10 நெல்லிக்காவை வாங்கி வச்சுட்டு அது கூட அந்த கோதுமையில் ஸ்வீட்டுன்னு ஒன்று முடிஞ்சால் பண்ணி வைக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன் அந்த கோதுமை தோசையிலேயே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுட்டு தோசையாக ஊற்றிட்டு கூட அது வந்து நீங்கள் ஒரு கோதுமையில் செஞ்ச ஸ்வீட்டாக அதை வச்சு கும்பிட்டுட்டு டெய்லியே நீங்கள் வந்து 108 முறை சொல்லும்போது நிவேதனம் வைக்கணுன்றது இல்லை. நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டு அதை பார்த்து சொன்னால் போதும். டெய்லியெல்லாம் நிவேதனம் வைக்கணும் இல்லை அந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும். ஆனால் இதை சேர்த்து மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அந்த 9 நல்ல காலமாக அது பூச நட்சத்திரம் அன்றைக்கி வந்துடுது. அன்றைக்கி பார்த்து நீங்கள் அந்த 9 பேர் கும்புறத்தோட அந்த நெல்லிக்காய் அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த நெல்லிக்காவை கும்பிட்டு முடித்த பின்னாடி அந்த நெல்லிக்காவை கட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி அந்த நெல்லிக்காவை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதுவும் கூட கொஞ்சம் உப்பு போட்டு மோர் போட்டு எல்லாரும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் குடிங்க. ஒன்றும் சொல்லப்போனால் அது இன்னும் அதை கும்பிட்டு 9 சித்தர்கள் சிவனை எல்லாத்தையும் சேர்த்து கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து குடிக்கிறீங்க. 2வது அக்னி நட்சத்திரம் தொடங்குது அன்றைக்கி நீங்கள் அதை குடிக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் கூட இதை நீங்கள் நிவேதனமாக இந்த நெல்லிக்காவை டெய்லியே கூட வச்சு அதே மாதிரி ஜூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் மோர் நெல்லிக்காய் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அதை கும்பிட்டு முடித்த நெல்லிக்காவை மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அது கொஞ்சம் திப்பியாக வரும். அப்படியே நீங்கள் டைரெக்டாக இது பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இதில் மிக்சியில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை மோர் கூட கலந்து நீங்கள் அக்னி நட்சத்திரம் முடியும் வரைக்கும் கூட கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த 108 முறை சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா அந்த நெல்லிக்காய் எடுத்து ஜூஸாக இது பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்களேன்னா உங்களுக்கு அந்த உண்மையிலே அது உங்கள் உடம்புக்கும் நல்லது. அதில் பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது சமயபுரம் மாரியம்மாவே பச்சைப்பட்டினி விரதம் இல்லாதனால அம்மை நோயின்றதே அது வெப்பத்துக்கான இது. அந்த அம்மாவும் அதில் வராங்க. பூச நட்சத்திரத்தில் நீங்கள் கும்பிட போகிறீங்க சமயபுரம் மாரியம்மாவும். அந்த சமயத்தில் அந்த அம்மாவுக்கே நீ நெல்லிக்காவை வச்சு கும்பிட்டுட்டு அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுன்றது உங்களுக்கு பிரபஞ்ச ரீதியாக அருள் கொடுக்கறதோடு இல்லாமல் உங்கள் ஒரு உணவாக ஒரு பிரசாதமாக உங்கள் உடம்புக்குள்ளே போய் வேறு அது செயல்படும். 2வது அதை நீங்கள் வச்சு கும்பிடும்போது நீங்கள் உங்கள் விருப்பங்களை சொல்கிறீங்க, உங்கள் வேண்டுதல்களை சொல்கிறீங்க. நீங்கள் அது வந்து பிரபஞ்சத்தில் பரவத்தோடு இல்லாமல் அதில் ஜூஸாக மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே அது போகுது. அதில் டெய்லியே கூட ஒரு 4 நெல்லிக்காய் வச்சு இந்த மாதிரி 108 முறை சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நீங்கள் அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் அது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறதுனால அது கடவுள் அருள் கூட சேர்ந்து அது வெப்பத்துக்கும் டெய்லி நல்லதுன்றது ஒன்று இருக்குது. கும்புறீங்க. உலகம் வெப்பமடைய மாறுதல் வந்து குறையணும். இந்த அக்னி நட்சத்திர சமயத்தில் கோடை மழை வந்து நல்லாவே புவியை குளிர்ச்சி அடைய செய்யுங்க அப்படின்றதையும் பொதுப்படியாக எல்லாரும் கும்பிட்டீங்கன்னா அது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பிரபஞ்சத்தில் அதிகமாக வெப்பமடையதாகாமல் இயற்கை தானாகவே சில சமயத்தை ரொம்ப வெப்பமான ஏறிக்கொண்டே போகிற இடத்த பனி இதுவாக மாற்றுறதும் மறுபடியும் ரொம்ப ஓவரான பனி பிரதேசங்களை வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சமப்படுத்துறது இயற்கையாகவே மாற்றிக்கொள்கின்ற சக்தி உண்டு. ஆனால் நம்ம மனசுன்றத பஞ்சபூத சக்தியில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் என்ற பஞ்சபூத சக்தியில் மனம் என்ற ஒன்றை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காலத்துலலாம் நம்ம இங்கே மகாபாரத்தில் இதெல்லாம் துரோணாச்சாரியர் சொல்லி கொடுத்த அந்த இதெல்லாம் அம்பு மேலே விட்டமான மழை பெய்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். அதையே கூடாரம் மாதிரி மலை மாதிரி பண்ணுறது, அதையே வந்து அந்த அம்பை கீழேருந்து எய்யும் போது அது போயிட்டு அந்த மேகத்தில் பட்டு அதை மழையாக பெய்ய வைக்கிறதுன்ற மாதிரி விஷயம் இருக்குது பாருங்கள்.
அதை நம்ம அம்பை யூஸ் பண்ணாமல் மனசுன்ற சக்தியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நிறைய இடத்துலேருந்து உங்கள் வீட்டு வேண்டுதல் கூட நீங்கள் உலகம் ஃபுல்லாக வெப்பமடையாமாதல் தவிர்க்கப்படணும், குளிர்ச்சியாக்கப்பட வேண்டும், வெப்பமடைதல் தவிர்க்கப்படணுன்ற விஷயத்தை உங்களுடைய மனப்போக்கில் எப்படி நீங்களை சொல்லி வேண்ட முடியுதோ அது வேண்டி அந்தந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல கோடை மழை பெய்து சீக்கிரமாக குளிர்விக்க செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் அதை வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த வெப்பம் போன்று சுட்டி எரிக்கின்ற உங்களுடைய அவமானப்படுத்துகின்ற விஷயங்கள், உங்கள் மன கஷ்டமான விஷயங்கள், கடனெல்லாம் உங்களுக்கு அக்னி நட்சத்திரத்துக்கு சமமானது தான். கடனுக்கு இஎம்ஐ கட்டுற விஷயங்கள், கடன் விஷயங்கள் எல்லாம் நெருப்போடு சம்மந்தப்பட்டது. அக்னி நட்சத்திரம் மாதிரி ஒரு நெருப்பு சுட்டெரிக்கின்ற விஷயம்தான் கடன்ன்றது உங்களுக்கு. அதனால் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்க்கையில் அவமானப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமையாக இருக்கட்டும், அல்லது மனவலிகளாக இருக்கட்டும், இழப்புகளாக இருக்கட்டும், இது மொத்தமே உங்களுக்கு இந்த எரிகின்ற அந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய நெருப்பில் சுட்டெரிக்கப்பட்டு குளிர்ச்சியாக என் மனசும் இந்த உலகமும் குளிர்ச்சியாக மாறணும், உங்களுடைய வாழ்க்கையும் குளிர்ச்சியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.